அனைவருக்கும் வணக்கம். நம்ம எக்ஸசைஸ் நிறையா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் எக்ஸசைஸ் நம்ம சூரிய நமஸ்காரம், இந்த 12 எக்ஸசைஸு, வாக்கிங், ரன்னிங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். நம்ம பிராணாயாமம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். அப்போ நம்ம ஒரு விரிப்பு விரித்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்போ ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். பைல்வான் டண்ட். அதாவது பழைய காலத்தில் வந்து பைல்வான்கள்லாம் எப்படி எக்ஸசைஸ் பண்ணாங்க, அதுலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 6 எக்ஸசைஸை நம்ம எடுத்திருக்கோம். இந்த 6 எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு எளிமையான முறையில் பார்ப்போம். எவ்வளோ எளிமையாக செய்ய முடியும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்குறோம். நம்பர் 1 பாருங்கள். பேசிக்கலி நம்ம எக்ஸசைஸே பண்ணாமல் நம்ம லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். பாருங்கள், முட்டிக்காலை ஊட்டிட்டோம், முனிக்காலை கையை முன்னாடி வச்சுட்டோம். இந்த பொசிஷனில் நம்பர் 1 பாருங்க, ஒரு ரவுண்டு எடுத்துட்டு பேக்கில் வந்துடும். பாதி தான் பவர், கைக்கு வந்து பவர் பாதி தான் போகும். நம்பர் 1 விட்டு பண்ணிட்டோம். நம்பர் 1 ஓகேவா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். எவ்வளோ வருதோ அவ்வளோ பண்ணால் போதும். நம்பர் 1. இதை ஹெவியாக பண்ணுறாங்க. 1 2 இப்படி பண்ணலாம். ஓகேவா? ஒரு 5 5 பண்ணால் போதும். நம்பர் 1 எக்ஸசைஸ் பைல்வான் டண்டில் நம்பர் இது 1. நம்பர் 2 பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த மொழியை ஊண்டாமல் காலை மேலே தூக்கிட்டோம், மலை ஸ்ட்ரைட்டாக. இது கோபுர பொசிஷன். நம்ம சூரிய நமஸ்காரத்தில் பண்ணுறோம்ல, கோபுர பொசிஷன். அந்த பொசிஷன் வந்துடும். அதே மாதிரி 1 அப், 2 அப். ஓகேவா? இது 2வது பொசிஷன். எவ்வளோ முடியுமோ இவ்வளோ வருதா இவ்வளோ பண்ணுங்க. ஓகே, இவ்வளோ பண்ணுமா எவ்வளோ பண்ணுங்க. கோபுர பொசிஷனில் வந்துருக்கு. அவ்வளோ நல்லா ஹெவியாக பண்ணணுமா, ஹெவியாக எப்படி பண்ணணும். இது வந்து நம்பர் செகண்ட் பொசிஷன். நம்பர் 1 2 நம்ம செய்முறையில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு மெமரியில் கரெக்டாக பதியும். நம்பர் 1 பொசிஷன் இது. நம்பர் 1 பொசிஷன் 1. ஓகேவா? நம்பர் 2 பொசிஷன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். நம்பர் 2. நம்பர் 3 பாருங்க, இதே பொசிஷனில் இடது காலம் முன்னாடி வச்சிடணும். அது சொல்கிற கீழே டச் பண்ணணும். 3 டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் போதும். இவ்வளோ வருது அவ்வளோ போதும். அடுத்த ஸ்டெப்பு சேஞ்ச் பண்ணுறோம். கல்லுக்கு லெஃப்ட் ஷோல்டரை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம், ஷோல்டரை டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எவ்வளோ முடியுமோ மொழி ஊண்டுக்குன்னா ஊண்டிக்கிங்க, நோ ப்ராப்ளம். டச் பண்ணுங்க, மேலே வாங்க. அடுத்த அப்போ சேஞ்ச் பண்ணுங்க. இப்படி சேஞ்ச் பண்ண முடியலையா, இப்படி சேஞ்ச் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். டச் பண்ணுங்க, காலை இப்படி வச்சுட்டு இப்படி சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ இதை டச் பண்ணுங்க. ஆனால் ப்ரொசீஜர் ப்ராப்பராக பண்ணணும்னா 1 2 3 இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஓகே, 3 முடிஞ்சிச்சு. அடுத்தாப்புல 4th எக்ஸசைஸ், 4th பைல்வான் டண்ட் பார்ப்போம். நம்ம இந்த பொசிஷனில் உட்காந்துறோம். ஓகேவா? இந்த பொசிஷன்லேயே பாருங்க, மெதுவாகவே பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம். காலை இப்போ நீட்டோம். அப்படி இந்த பொசிஷனில் புஜங்காசத்தில் வரணும், அவ்வளோதான். அப்புறம் காலை தூக்கி முன்னாடி வச்சிடறோம். மெதுவாக பண்ணுங்க, கொஞ்சம் காசு வந்துடும். காலை தூக்கி முன்னால் வச்சுருங்க. இதுதான் 4th பொசிஷன். இது ஆரம்பத்தில் அவ்வளோ குயிக்காக வராது, செய்யத்தான் வரும். இப்போ ஃபாஸ்ட்டாக பண்ணுறதா இருந்தால் 1 2 3 இப்படி வந்துடும். நம்ம முதல்ல எடுத்த உடனே இந்த மாதிரி ஐயோ பர்ஃபெக்டாக வராது, இதை போய் ஏன்டா செய்வேணும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் நார்மலாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி தான் வரும். பொறுமையாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடும். 4th 4 வந்துருச்சு. நம்பர் 1 மொண்டிக்கால ஊண்டிடுறோம், கையை முன்னால் வச்சிடுறோம். இதுதான் நம்பர் 1. நம்பர் 2 காலை ஸ்ட்ரைட் பண்ணிடுறோம். அதே பொசிஷன் புஜங்காசனத்தை வந்துடுறோம். நம்பர் 2. நம்பர் 3 ஒரு லெக்க முன்னாடி வச்சிடுறோம், ரைட் ஷோல்டர் டச் பண்ணுறோம். அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம், டச் பண்ணுறோம். நம்பர் 3 ஆகிப்போச்சு. நம்பர் 4 இந்த பொசிஷன் ஃபுல்லாக வர்றோம், க்ளோஸ் பண்ணுறோம். நம்பர் 4 ஆகிப்போச்சு. இந்த 4 எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான பைல்வான் டண்ட். உடம்பு பூரா எக்ஸசைஸ் ஹெவியாக நம்ம கொடுக்குறோம். ஓகேவா?
எத்தனை வயசானாலும் தாராளமாக அந்த எக்ஸசைஸை பண்ணலாம். வயசுன்ற கணக்கெல்லாம் கிடையாது. 55 வயசானாலும் சரி, 60 வயசானாலும் சரி, தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பாக்கி இருக்க 2 நம்ம போமா. இப்போ இங்கேருந்து மணிக்க முன்னால் ஒரு ஸ்டெப் முன்னால் போயிடுறோம். முன்னால் போய் கீழே உட்காந்து எந்திரிச்சு பின்னாடி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறோம். 1 2 3. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டெப்பு முன்னால் ஜம்ப் பண்ணுறோம். ஜம்ப் பண்ணி கை ரெண்டையும் ஒரு ரவுண்டு போட்டு பின்னால் அவன் எங்கேருந்து ஜம்ப் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்துடுறோம். ஓகேவா? பாருங்க. 1 2. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் சைஸே கரெக்டாக வந்துடும். அதாவது ஃப்ரீயாக பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணக்கூடாது. நல்லா பாருங்கள். பழகுறதுல 2 விதம் இருக்குது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஒன்று கேச்சிங் பவர், இன்னொன்று அதை சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பழகணும். ஓகேவா? ஒரு சில பாட்டி இருக்க பார்த்தே பழகிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையுமே. ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க சொல்கிறத நல்லா கேட்டு என்னன்ற பழகிக்கிடுவாங்க. பாடியை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு 1 2 3. இது ஃப்ரீயாக விட்டு பழகிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இது ஓகே. 5 ஆகி போச்சு. 6th பொசிஷன், 6வது. இங்கே இருந்த மணிக்கா இங்கே பாருங்க, கீழே உட்காந்துருங்க. 1 2 3 4 மேலே. 1 2 3 4 மேலே. 1 2 3 4. ஒரு 5 டைம் பண்ணால் போதும். வீடியோ ஒரு 2-3 தடவை பாருங்கள். எங்கே எக்ஸசைஸ் செய்கிறனோ அந்த இடத்துல வீடியோ யூஸ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். 6 எக்ஸசைஸ், ஒன்லி 6 எக்ஸசைஸ் பை 1 டன் செய்யுங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனுக்கு வாங்க, ஆன்சர் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோ.